முதல்ல பாத்தீங்கன்னா இதோட பேர் பாக்கெட் ஃப்ரெண்ட்லி பெட் ப்ரோ. நம்மளே பாத்தீங்கன்னா பேசாமலே நம்மள சிரிக்க வைப்பாங்க பண்ற பிஹேவியர்லாம். இப்ப செல்ஃப் கிளீனிங் அவங்களே அவங்கள ஃபேஸ் வாஷ் பண்றதுல இருந்து அவங்களே செல்ஃப் கிளீன் பண்ண. ஆம்ஸ்டர்ல இது வந்து சின்னதா இருக்கும், 4 inches தான் இருக்கும் அடல்ட் சைஸ். 200ல இருந்தே கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்டார்ட் ஆகுது. ஓகே சூப்பர். டேர்ம்டா இருந்தா குத்தாது, கையெல்லாம் நீங்க இதெல்லாம் வைக்கலாம். இதே வைல்டா இருந்துச்சுன்னா கைக்குள்ளேயே இறங்கிடும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் வருது. இந்த மாதிரி ஒரு பெட்டு வச்சிருந்தாலும் என்னப்பா யூனிக்கா இருக்கு எடுத்து பாக்குறதுல இருந்து. இந்த பிளையிங் ஸ்குரில்னால என்னது அணில் பறக்குமா அப்படின்னு பேபிஸ். சரிங்களா, இது சைஸ் பேபிஸ் தான். எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. ஆனா இது அடல்ட் சைஸ் 3 feet வரும். இப்ப இந்த ஒரு பெஞ்ச் டேபிள் சைஸ் வரும். வரும். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும் ப்ரோ. ஓகே ப்ரோ, நம்ம பிகே பெட்ஸ் எங்க இருக்கு, நம்ம என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், நம்மள்ட்ட உள்ள யூனிக்னஸ் என்ன? நம்ம பாத்தீங்கன்னா பிகே பெட் ஃபார்ம் ப்ரோ. சரிங்களா, நம்ம பாத்தீங்கன்னா சென்னை புளியாந்தோப்புல லொகேட் ஆயிருக்கு. அது நீங்க கூகுள்ல பிகே பெட் ஃபார்ம்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து கிளியரா வந்துரும். நம்ம கிட்ட இருக்க ஸ்பீஷியஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே ராடன் பெட்ஸ் ப்ரோ. ராடன் ஃபேமிலி சேர்ந்தது எல்லாமே எக்ஸாட்டிக்ல வரக்கூடிய ஒரு பெட் அனிமல்ஸ் தான் ஃபுல்லா. இதுவுமே அதுலயே பாத்தீங்கன்னா சிரியன் ஹாம்ஸ்டர் இருக்கு, டிராஃப்ட் ஹாம்ஸ்டர் இருக்கு, ஜெர்பல்ஸ் இருக்கு, மைஸ், வூடன் ராட்டு, அப்படி இது நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா எட்ஜாக்கு, சுகர் கிளைடர், இகுவானாஸ், அதுமாதிரி எக்ஸாட்டிக் பெட்ஸ் எல்லாம் எது இருந்தாலும் கிடைக்கும். பிளஸ் எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ், டேர்ம்டு பேர்ட்ஸ் கூட பேர்ட்ஸ் இருக்கு. அதுவும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ப்ரோ, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ப்ரோ. என்னென்ன இருக்கு நான் காட்டுறேன் ப்ரோ. எது எது என்னென்ன நேம்ல எப்படி இருக்கு அதோட பத்தி எல்லாமே டீடைலா விஷஸ் எல்லாமே காட்டுறோம். ஃபர்ஸ்ட் என்ன ப்ரோ பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிரியன் ஹாம்ஸ்டர் பிரதர். இப்போ இவங்க பாத்தீங்கன்னா சிரியன் ஹாம்ஸ்டர். சிரியன் ஹாம்ஸ்டர்ல இவங்க வந்து டெடி கலர். இவங்க வந்து அடல்ட் ஃபீமேல். சரிங்களா, ஒரு ஃபீமேல் சைஸ் பாத்தீங்கன்னா இந்த சைஸ்ல வந்துரும். சிரியன் ஹாம்ஸ்டர்ல இது வந்து ஃபீமேல் இப்படி இருக்கும் அடல்ட். இதுல மேல் பாத்தீங்கன்னா இது மேல் காட். இப்ப மேல் பாத்தீங்கன்னா பர்ஷியன் கேட் மாதிரி க்ரூமிங் எல்லாம் பண்ணலாம். இந்த மாதிரி ஓவர் கோட்டடா அந்த மாதிரி இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு ப்ரோ. இந்த கலர் நேம் பாத்தீங்கன்னா இருக்குமா? ஃபீமேல் இதே மாதிரி தான் இருக்கும், பால் மாதிரி தான் இருக்கும். மேலுக்கு தான் ஹேர் க்ரோத் இருக்கும். இது பாத்தீங்கன்னா பாண்டா கலர் சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா பாண்டாலே 2 வகை இருக்கு பிரதர். டார்க் சாக்லேட் பிரவுன் பாண்டாவும் இருக்கு, ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட் பாண்டால அந்த மாதிரி இருக்கு. ஆமா, அந்த மாதிரிலயும் நம்ம கிட்ட இருக்கும். சரிங்களா, இது ஒரு கலர். இது இப்ப இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பஃப்ல இருந்தே கொடுத்துருவோம் பிரதர். சரிங்களா, 1 month பாத்தீங்கன்னா பஃப், 2 monthல பாத்தீங்கன்னா செமி அடல்ட் வந்து 3 monthலயே அடல்ட் ரீச் ஆயிடுவாங்க இவங்க. நெக்ஸ்ட் இவங்க லைஃப் ஸ்பேன் பாத்தீங்கன்னா கம்மியா தான் பிரதர் இருக்கும். லைஃப் ஸ்பேன் பாத்தீங்கன்னா அரௌண்டிங் 2.5 years தான். அதிகபட்சம் மேக்ஸிமம் 3 years தான். 2.5 years வரைக்கும் சர்வே ஆகும். இந்த பெட்டிங் எல்லாம் போடுறோம் பிரதர். இந்த பெட்டிங் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவோம் எப்பயுமே. எந்த டைம் பீரியட்ல சேஞ்ச் பண்ணணும்? இது பாத்தீங்கன்னா 15 days ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணா போதும். 15 days ஒன்ஸ் பெட்டிங். ஓகே ப்ரோ. ஓகே, இவங்கள பொறுத்தவரை இவங்களுக்கும் எந்த டிசீஸும் வராது, நம்மளாலயும் இவங்களுக்கும் எந்த டிசீஸ் வராது, அவங்களால நம்மளுக்கும் எந்த டிசீஸ் வராது. இப்போ இது பாக்ஸ்குள்ளே தான் வச்சிருக்கணுமா இல்ல வெளியில? நம்ம இது முதல்ல பாத்தீங்கன்னா இதோட பேர் பாக்கெட் ஃப்ரெண்ட்லி பெட் ப்ரோ. சரிங்களா, ஃபாரின்ல ஃபுல்லா பாக்கெட்ல வச்சு நம்ம போய் டெய்லி டேஸ்ல எடுத்துட்டு போயிட்டு அந்த மாதிரி விளையாடுற ஒரு பெட்டு தான் இவங்க. அது வாங்க சாப்பிடுறதுலாம் பாத்தீங்கன்னா நம்ம கையில இருந்து வாங்கி சாப்பிடுவோம். மத்த அனிமல்ஸ் மாதிரி வாய் வச்சு அப்படி சாப்பிடுவோம். நம்ம எதனா குடுக்கணும்னா கையால வாங்கி சாப்பிடுவோம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் செல்ஃப் கிளீனிங், அவங்களே அவங்கள ஃபேஸ் வாஷ் பண்றதுல இருந்து அவங்களே செல்ஃப் கிளீன் பண்ண. அதை பாக்குறதுக்குலாம் நம்மளே கரெக்டா ப்ராப்பரா பண்ணுவோமா இல்லையா, அவங்க ப்ராப்பரா எல்லாமே கிளீனிங் பண்ணி அந்த மாதிரி இருப்பாங்க. பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா சிரியன் ஹாம்ஸ்டர் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 800ல இருந்தே பேரு. அது ஒரு ஆஃபர்ஸும் போயிட்டு இருக்கு. என்ன மாதிரி எந்த கலர் எடுத்தாலுமே 800. நெக்ஸ்ட் நம்ம வேற வெரைட்டி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சிரியன் ஹாம்ஸ்டர் பார்த்தோம். ஹாம்ஸ்டர்ல இன்னொரு வெரைட்டி இருக்கு. அது பாத்தீங்கன்னா டிராஃப்ட் ஹாம்ஸ்டர் சொல்லுவாங்க. சிரியனுக்கும் டிராஃப்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா சிரியன் ஹாம்ஸ்டர் பாத்தீங்கன்னா 7 inches வளருவாங்க. சரிங்களா, டிராஃப்ட்ன்றதுக்கு மீனிங்கே பாத்தீங்கன்னா சின்னதுதான். அது பாத்தீங்கன்னா ஹாம்ஸ்டர்ல இது வந்து சின்னதா இருக்கும், 4 inches தான் இருக்கும் அடல்ட் சைஸ். இதுல நிறைய ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு ப்ரோ. இதுல மோல்டட் இருக்கு, பேட்ச் இருக்கு, இந்த மாதிரி ஆரஞ்சு பைடு இருக்கு, சில்வர் பைடு இருக்கு, இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு. ஒயிட் இருக்கு, ஜெட் பிளாக் இருக்கு. இதுல இந்த ஆம்ஸ்டர்ல ஜெட் பிளாக்ல இன்னும் செமையா இருக்கும். அதுவே சாக்ஸ் இருக்கு. அந்த மாதிரி இது எல்லாமே நம்ம கிட்ட இதுலயே வந்து இன்னும் ஹையான இதுல இந்த மாதிரி ஒரு மாதிரி ப்ளூ, நேவி ப்ளூ மாதிரி டார்க் ப்ளூ இது மாதிரி வரும். அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி எல்லாமே எல்லா கலர்ஸுமே இருக்கு. கலருக்கு ஏற்ற மாதிரி பிரைஸ் ரேஞ்ச் மாறும். சரிங்களா, இவங்களோட பிஹேவியர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுட் ஐட்டம்ல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா சிரியன் ஹாம்ஸ்டர் தான். ஃபுல்லா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கீரை வகைங்க. இப்ப நான் ராடன் சொல்றேன்னா எல்லாமே இது எல்லாத்துக்கும் பொருந்தும். எல்லா ஃப்ரூட்ஸுமே சாப்பிடும். எல்லா ஃப்ரூட்ஸுமே சாப்பிடும், எல்லா வெஜிடபிள்ஸுமே சாப்பிடும். கீரை வகைகள் அதுல சாப்பிடக்கூடாது. மெயின் எதுன்னு பாத்தீங்கன்னா சிட்ரிக் ஐட்டம் எல்லாமே அவாய்ட் பண்ணிடணும். இந்த தக்காளி, வெங்காயம், இந்த பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த லெமன், ஆரஞ்சு, இந்த மாதிரி ஒரு சில சிட்ரிக் ஐட்டம்னா என்னன்னு தெரிஞ்சு நீங்க அதெல்லாம் கொடுக்காம இருக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுட்டுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஊற வச்ச பச்சை பயிறு, தானியங்கள், இந்த ஸ்ப்ரவுட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கலாம். எல்லா பேர்ட் சீட்ஸ் கொடுக்கலாம்.
அது எல்லாமே சூப்பராக சாப்பிடுவாங்க. இவங்களாம் செட்டப்புக்கு அந்த மாதிரிலாம் எல்லாமே நீட்டஸா வச்சு கிளீனா வச்சுப்பாங்க. இது டிராஃப்ட் ஹாம்ஸ்டர் இதெல்லாம் கியூட்டாவும் இருக்கும் பண்றது, சின்னதா இருந்து இதுல அந்த மாதிரி ஒரு ஸ்பீஷியஸ் பிரதர். இதுவும் லைட் ஃபேன்லாம் அதே மாதிரி தான் ப்ரோ. பிரெக்னன்ட் ஸ்டேஜ்ல இருந்து எல்லாமே சிரியன் மாதிரி இதே போலதான். ஏன்னா சைஸ்ல சின்னதா இருப்பாங்க. என்ன ஒரு இஷ்யூ, இது வந்து சின்னதுலயே எடுத்து டேர்ம் பண்ணி அப்படி வளர்க்கணும். சிரியன் எப்ப எடுத்தாலுமே எடுத்துட்டா பைட்டிங் இருக்காது, அது ஃப்ரெண்ட்லியா மாறிடும். ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா பைட்டிங் இருக்கும் லைட்டா. வெரைட்டி பாப்போம். ஓகே ப்ரோ. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இது வந்து சூப்பரான பெட்டு பிரதர். பார்க்கறதுக்குலாம் எலி மாதிரி இருக்குன்னு தோணும், ஆனா எலி கிடையாது. இது பாத்தீங்கன்னா அனில் ஃபேமிலி மாதிரி. பாத்தீங்கன்னா பண்ற பிஹேவியர் எல்லாம் பாத்தீங்கன்னா டோட்டல் ஃபுல்லாவே அனில் மாதிரி தான், ஸ்குரில் மாதிரியே இருக்கும். அது நிக்கிறது பாருங்க எல்லாமே. இதுல ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு ப்ரோ. பைடுல இருந்து சில்வர் கலர்ல இருந்து கோல்டன் கலர்ல இருந்து ஜெட் பிளாக், ஒயிட், ஃபான் ஒயிட், அந்த மாதிரி ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு. இவங்க பாத்தீங்கன்னா இந்த குழந்தை கிட்ட கூட கொடுக்கலாம், சுத்தமா கடிக்க மாட்டாங்க. கடிக்காதா? ஒரு லைஃப் லாங் ஒரு குறிப்பிட்ட ஆம்ஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2.5 years தான் நம்ம சொல்லிருக்கோம். இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 8 years பிளஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாமே 10 years வரைக்கும் இருக்குமா? எப்பயுமே துரு 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 துருன்னு இருப்பாங்க. இவங்களை பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு ரொம்ப ஸ்பீடா இது பண்ணலாம். நம்ம டைல்ல பாத்தீங்கன்னா எண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த லயன் டைல் மாதிரி வரும், புசு புசுன்னு இந்த மாதிரி வரும் ஃபுல்லாமே டைல்ல. அது இதுல இந்த ஜெட் பிளாக்கும் அதே மாதிரி இருக்கும். எல்லாமே அந்த மாதிரியான ஒரு இதுதான். இது எல்லாமே அந்த மாதிரி இருக்கும். ஆனா பிஹேவியர் ஃபுல்லாவே அணில் ஃபுல்லாவே. ஆமா, இதுவும் பாத்தீங்கன்னா இந்த கீரை வகைங்க, காய்கறிங்க அந்த மாதிரிலாம் நம்ம சொல்றோம். இது பிளாக்லயே டைல் எண்ட்ல மட்டும் ஒயிட். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் செட் மாதிரிலாம் வரும். லெக்ல ஒயிட், லெக்ல ஒயிட் வருது தெரியுதுங்களா? அந்த மாதிரி இருக்கு. அது மாதிரி பைடே இருக்கு. இது உடம்புல டபுள் கலர்ஸ் அதெல்லாம் நான் கூட காட்டுறேன். டபுள் கலர்ஸ் அந்த மாதிரி வருது. ஆனா கலருக்கு ஏத்த மாதிரி ரேட் மாறும் பிரதர். செம்ம ஃப்ரெண்ட்லி ப்ரோ, ஓவர் ஃப்ரெண்ட்லி. இந்த சின்ன பசங்களுக்கு எல்லாம் எப்பயுமே ஒரு மைண்ட் செட், எங்கேயும் போகாம இது கூட விளையாடணும் அந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். வேற லெவலான ஒரு பெட். ஆனா நெக்ஸ்ட் என்ன பாப்போமா? பாப்போம். இது பாத்தீங்கன்னா இந்த ரேட் தான். இது சரிங்களா? ஆமா, ரேட் தான். இந்த ரேட்லயே பாத்தீங்கன்னா இது பெருசாலாம் வராது, இவ்வளவுதான் சைஸ். சைஸ் எவ்வளவு? ஆமா, சுண்டலி சொல்லுவாங்க அந்த இதோட வர. இது கலர்ஸ் இருக்கு. இது பாத்தீங்கன்னா பேண்டட்னு சொல்லுவாங்க. கோல்டன் வித் ஒயிட் பேண்டட், அப்படி இது அகோட்டிக் வித் ஒயிட் பேண்டட், இது பிளாக் அண்ட் ஒயிட் பேண்டட். ரொம்ப கியூட்டா இருக்கு ப்ரோ. ஆமா, இது சில்வர் ஒயிட் பேண்டட். இந்த மாதிரி பேண்டட்ஸ் எல்லாமே இருக்கும். எல்லாமே பேண்டட் மைஸ். இது எல்லாமே இருக்கிறதுலே நம்ம கிட்ட பிரைஸ் கம்மினா பாத்தீங்கன்னா இது பேண்டட் மைஸ் தான். இது எவ்வளவு ப்ரோ? நம்ம 200ல இருந்தே கொடுத்துட்டு இருக்கோம். 200ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, சூப்பர் சூப்பர். டார்க் பாத்தீங்கன்னா ஒரு 400 தான். எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். இது எல்லாமே கலருக்கு ஏத்த மாதிரி போகும். நம்ம கலருக்கு ஏத்த மாதிரிலாம் சில இது எல்லாமே எந்த கலர் வேணா எடுக்கிற மாதிரி நம்ம கொடுத்துருவோம். இதுல ஃபுல் பிளாக் இருக்கு, இந்த மாதிரி பாண்டா பிளாக்ஸ் இருக்கு. அது மாதிரி இவங்களும் செம்ம கியூட்டா இது பண்ணுவாங்க. இவங்களாம் பெல்லட், அதுக்கப்புறம் இது எல்லாமே வாட்டர் பாட்டில் தண்ணி. இப்ப நம்ம வைக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆம்ஸ்டர்ஸ்ல நீங்க ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா பாட்டில்ஸ் இருக்கும், தண்ணி பாட்டில் ஆம்ஸ்டர்ஸ். அதுலதான் நீங்க எடுக்கிற எல்லா இதுக்குமே கொடுப்போம். அதனால அதுல இதுக்கு சேர்த்துப்போம். இவங்களும் லைட் ஃபேன்லாம் அதே மாதிரி தான் ப்ரோ வரும். சரிங்களா? ஓவராலா அதே மாதிரி தான் இருக்கும். இவங்க வந்து 18 days கழிச்சு குட்டி போடுவாங்க. குட்டிஸ் எல்லாமே அதுவே காப்பாத்திக்கும். இப்ப பாத்தீங்கன்னா சிரியன் ஆம்ஸ்டர் மேல் ஃபீமேல் தனித்தனியா பிரிச்சு கிளம்ப வரும். டிராஃப்ட் ஆம்ஸ்டர் பாத்தீங்கன்னா பேராவே இருக்கும். இப்ப இவங்களது பேராவே இருக்கலாம். இவங்க குரூப் பிரீடிங் எல்லாம் பண்ணலாம். அப்படியே ஜாயிண்ட் ஃபேமிலியாவே இருந்து அப்படி பண்ணலாம். செம துருத்துன்னு இருப்பாங்க. எடுத்து வச்சு இது பண்ணீங்கன்னா, ஆனா எந்தெந்த இடம் போகுது வர்றது எல்லாமே கிளியரா தெரியும். இவங்களுக்குன்னு இது. ஆனா இவங்களுக்கு எல்லா இடமும் வந்து அறிவு திறன்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். லாங் சைடு அதான் ரொம்ப தூர பார்வைதான் இருக்காது இதுங்க எல்லாமே. ஆனா இந்த ஸ்மெல்லுல எல்லாரையும் கண்டுபிடிச்சிடும். ஸ்மெல்ல வச்சு நம்ம ஓனர் யாரு, அப்படி எந்த இடத்துல இருக்கும் எல்லாத்தையும் கண்டுபிடிப்பாங்க. சூப்பரான ஒரு பெட்டு கூட. இது கூட என்ன ப்ரோ மறைச்சு வச்சிருக்கீங்க? இது பாத்தீங்கன்னா ஒரு பால் மாதிரி இருக்கிற ஒரு பெட்டு. அது என்னதுன்னு பாத்தீங்கன்னா எஜாக். இவங்கதான் பாத்தீங்கன்னா எஜாக்கு. தமிழ்ல சொல்ல போனா இது முள்ளமன்றி. ஆமா, இது வந்து ஒரு யூனிக்கான பெட். இது சரிங்களா? இந்த மாதிரி டிஃப்ரெண்டா வளர்க்கணும், இந்த மாதிரி வைல்ட்ல இருக்கிற மாதிரி நம்ம வளர்க்கணும் அப்படின்றவங்களுக்கு ஒரு பெட். இதுல பாத்தீங்கன்னா சால்ட் அண்ட் பெப்பர். இது சரிங்களா? இதுலயே பாத்தீங்கன்னா அல்பினோ ஒயிட் கலர் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா பேபிஸ். இது எல்லாமே இது அடல்ட் எல்லாம் பாக்கணும்னா அதை பாருங்க. இவங்க எப்படி இருக்காங்க சினிமால சாக்லேட் கலர்ஸ்ல வர இது. ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. இவங்க எப்படி இருக்காங்க பாருங்க. அடல்ட். இது அடல்ட். இது அல்பினோ அடல்ட்ட பாருங்க. குட்டி கூட இதுங்களை விட கூடாதா? இது வந்து குட்டி போட்டு பேரண்ட் காப்பாத்திடும். அதுவே கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம பிரிச்சிடலாம். ஓகே ப்ரோ. இல்ல டேர்ம்டா இருந்தா குத்தாது, கையெல்லாம் நீங்க இதெல்லாம் வைக்கலாம். இதே வைல்டா இருந்துச்சுன்னா கைக்குள்ளேயே இறங்கிடும். அவ்வளவு ஷார்ப்பா இருக்கும். இவங்களுக்கு ஒரு யூனிக்கா ஒரு நல்ல பெட்டு ப்ரோ. ஆனா சீரியஸாவே சூப்பராவே இருக்கும்.
நம்ம கூடயே இருக்கும். நம்ம கூடயே எப்படின்னா கூடயே இருக்கும். நம்ம சொல்றதெல்லாம் செய்யாது, ஆனா நம்ம கூடயே இருந்துட்டு ஒரு யூனிக்கா ஒரு பெட் ஒரு ஃபால் செட்டப் ஒன்று நம்ம என்ன சொன்னாலும் அப்படியே காது மட்டும் கேட்டுக்கிட்டு எதுவும் செய்யாம அழகா இருந்துருவாங்க. இவங்க லைஃப் ஸ்டைல் அதிகம் பிரதர். இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 10 இயர்ஸ் மேலதான். எல்லாமே இவங்க எல்லாம் ஒரு நல்ல ஒரு இது. ஆனா இவங்களுக்கு ஒரு இது பாத்தீங்கன்னா நான்வெஜ் தான் சாப்பிடுவாங்க. ஆமா, வெஜ்ஜே கிடையாது. ஐயோ, ஃபுல்லா நான்வெஜ் தான். நம்ம இது பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபுட் தான். அதோட கேட் ஃபுட். ஆமா, கேட் ஃபுட் கொடுக்கலாம். கேட் ஃபுட் பாத்தீங்கன்னா மியாவுன்னு ஒரு பிராண்ட் இருக்கு, நம்ம அதுதான் கொடுப்போம். நான்வெஜ்ல என்னென்ன சாப்பிடும்? சிக்கன் சாப்பிடும், எக் சாப்பிடும். சின்ன சிக்கன் எல்லாம் பாத்தீங்கன்னா கட் பண்ணி அப்படியே சின்ன சின்ன ராவாவே போடணும். ஆமா, சின்ன சின்ன பீஸ்ல கட் பண்ணி நீங்க அது சாப்பிட்டு முடிச்சதை எடுத்துடணும். அடுத்து பாத்தீங்கன்னா மீல் வார்ம் போடலாம், சூப்பர் வார்ம்ஸ் போடலாம். மீல் வார்மோட சூப்பர் வார்ம்ஸ் போடுறது பெட்டர். ஓகே ப்ரோ. சரிங்களா, மீல் வார்ம்ஸோட சூப்பர் வார்ம். மீல் வார்ம்ஸ் வந்து டைஜஸ்ட் பிரச்சனை சில இது இருக்கும். ஆனா இதே பாத்தீங்கன்னா சூப்பர் வார்ம்ஸ் போட்டீங்கன்னா அதோட குவாலிட்டில இருந்து பிளஸ் அதோட ஹெல்த் வைஸ் எல்லாமே சூப்பராவே இருக்கும். இவங்களும் எப்படி சொல்றோம், இதை பார்த்தாலே என்ன ப்ரோ இது கேட்கற அளவுக்கு இருக்கும். என்ன இது வித்தியாசமா எப்படி இருக்கு, நல்ல ஒரு எப்படி சொல்றது வேற லெவலான. நமக்கே ஆசையா இருக்கு போகும்போது எடுத்துட்டு போய் அவன் தான். ஆமா, அந்த மாதிரி தான் இருக்கும். இதோட பிரெக்னன்சி ஸ்டேஜ் கொஞ்சம் 45 டேஸ் அந்த மாதிரி வரும். சரிங்களா, அந்த மாதிரி 10 இயர்ஸ் மேல இருக்குல்ல. ஆமா, 8 மந்த்க்கு அப்புறம் தான் இது அடல்ட்டே ஸ்டார்ட் ஆகும். அதுக்கேற்ற அமைப்பும் நம்ம கொடுத்துடணும், டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் எதுவுமே பண்ணாம அப்படியே வச்சா சூப்பரா காப்பாத்திடுவாங்க. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஜ்ஜாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 5 குட்டி அந்த மாதிரிலாம் போடும். 5-6 5 குட்டி வரைக்குமே போடும். இதே நீங்க இதுக்கு இப்படி சொல்றீங்க, சிரியன் ஹாம்ஸ்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 5 போடும். என்கிட்ட மேக்ஸிமம் 14 வரைக்கும் எல்லாம் போட்டுருக்கு. 14 வரைக்கும் போட்டுருக்கு. அவ்வளவு குட்டி தான் போட்டிருக்கேன் என்கிட்ட. ஃபுல்லாமே சிரியன் ஹாம்ஸ்டர் மைஸ்லா போடும். இது எல்லாமே குட்டிங்களா போட்டுரும். அது காப்பாத்த குட்டிங்க காப்பாத்தான் ஒரு சேலஞ்சு. ஆனா நீங்க எதுவுமே ப்ராப்பரா அதுக்கான இடத்த கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு பேச கொடுத்தாலே அவங்களே காப்பாத்திப்பாங்க எல்லாம். இதோட எல்லாம் பாத்தீங்கன்னா இதோட ஃபேஸே செமையா இருக்கும். இப்ப இது பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா சால்ட் அண்ட் பெப்பர் எப்படி இருக்கு பாருங்க. கண்ணு மூக்கு வரைக்கும் ஒரு கலரு, மேல ஹெட்ல இருந்து இருக்கு. செம கியூட்டா இருக்கும் இவங்க எல்லாமே. இதுலயே வந்து சினமன் இருக்கு, பைடு இருக்கு, பின்டோஸ் இருக்கு. இதுலயே நிறைய ஸ்பீசிஸ் இருக்கு. இதுலயே கூட நம்ம கிட்ட அதுலயும் வேணாலும் எந்த மாதிரி இருந்தாலுமே அதுக்கேற்ற காஸ்ட். இதுலயே இன்னொரு பெஸ்ட் ப்ரோ, எல்லாமே இங்க ஃபார்ம்ல இருந்து எடுக்கிறதுனால எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ் கிட்ட தான் நம்ம எல்லாமே கொடுத்துருக்கோம். எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ். ஆமா, அதனால வாங்கும் போதுமே ஹோல்சேல். ஆமா, அந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா இப்போ ஆம்ஸ்டர்ஸ் எல்லாம் இந்த ரேட் எல்லாம் இல்லவே இல்லை. நம்ம எல்லாமே இந்த ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம். இன்னொன்னு இது பாத்தீங்கன்னா 2000 தான் பீஸே. ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 2000 தான் பீஸ். 2000 தான். ஆமா, ஓகே ப்ரோ. ஆனா இதோட பீஸ் ரேட் எல்லாமே செம்ம. எல்லாமே பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா 8, 10, 12 அந்த மாதிரிலாம். இப்ப நம்ம ஸ்டார்டிங் பீஸே 2000 தான். ஓகே ப்ரோ. அந்த மாதிரில இருந்தே கொடுத்துட்டு இருக்கோம். இதே ரீட்டைல் பிரைஸ் இன்னுமே இது பண்ணணும். அதுக்கேற்ற ஷோரூம் பிரைஸ்ல நீங்க ஸ்ட்ரைட்டா டைரக்டாவே இங்கான பிரீட நீங்க ஃபார்ம்லயே வந்து டைரக்டாவே பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு இதுனால ஹெல்த் வைஸ்ல இருந்து நம்ம அவங்களுக்கு கைட் பண்றதுல இருந்து நம்மளோட கஸ்டமருக்கு கைட்னஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் புதுசு. ஆமா ப்ரோ. நம்ம சொல்லி கொடுத்தாதான் அவங்களுக்கு தெரியும். எனக்கே வாங்கணும் ஆசையா இருக்கு, ஆனா எப்படி வளர்க்கணும் அது நம்ம சொல்லி கொடுத்தாதான் அவங்களுக்கே தெரியும். இப்ப அவங்களுக்கு தெரியாம போய் வளர்த்தா இவங்களுக்கு தான் அது பிரச்சனை வரும். ஆனா அவங்க எது கேட்டாலுமே நம்ம சொல்லிடுவோம். இது மெயில் டைம்ல எது இருந்தாலுமே கால் வந்தாலுமே சப்போஸ் இது வாங்க கால் பேக் பண்ணி எல்லாமே அவங்க டவுட்டா எல்லாமே கிளியர் பண்ணுவோம். எல்லாம் இதுவுமே. நெக்ஸ்ட் பீசஸ் பார்த்தோம். இவர் பாத்தீங்கன்னா சுகர் கிளைடர். சுகர் கிளைட்லயே பாத்தீங்கன்னா ஒயிட் கலர். இது வந்து லூசின்னு வாங்க. சரிங்களா, ஒயிட் கலரு. அல்பினோனா இதுக்கு ரெட் ஐ வரும் அல்பினோல. சரிங்களா, இது வந்து பிளாக் ஐ ஒயிட் கலர்ல பிளாக் ஐ வரும். ஆனா இது லூசின்னு சொல்லுவாங்க. இதுக்கும் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா கிரே கலர்ல ஒண்ணு இருக்கும், பேசிக் கலர். சரிங்களா, அதுவும் நம்ம கிட்ட சுகர் கிளைடர்ல எல்லா மியூட்டேஷன்ஸ் எல்லா கலருமே கலருக்கு ஏத்த மாதிரி மாறும். சரிங்களா, இதோட பிரைஸ் ரேஞ்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 6000ல இருந்தே இருக்கு பர் பீஸ். 6000லயே என்னன்னா கொடுக்குறோம் 6000ல கிடைக்காது. இது வந்து நம்ம ஃபார்ம்ல பிரீட் பண்றதுனால இதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். 6000ல என்னென்ன ஸ்பெஷாலிட்டி எல்லாம் கொடுக்கணும் பாத்தீங்கன்னா டேர்ம் பண்ணி கொடுத்துருவோம். கூண்ல வச்சு வளர்க்க தேவையில்ல, பாக்கெட்டுக்குள்ளே போட்டு வெளியவே சுத்தலாம், வெளியெல்லாம் எடுத்துட்டு போலாம், அந்த மாதிரி கொடுத்துருவோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுவே சாப்பிடுற அளவுக்கு எல்லாம் இது ட்ரைன் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 6000லயே உங்களுக்கு எப்படி சொல்றோம்னா இந்த குவாலிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 6000 பீஸ் எப்படி இருக்கு குவாலிட்டி தான் ப்ரோ. இப்ப எல்லாமே மெயினா குவாலிட்டி தான். இப்ப இது பிரீட் பண்ணா அது அவங்களும் கொடுக்க முடியும். இப்போ இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதுலயே பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு. பைடு இருக்கு, அதுக்கப்புறம் பிளாட்டினம் இருக்கு, கிரிமினோ இருக்கு. இதெல்லாம் செம்மையா இருக்கும். அதெல்லாமே கிளைடரோட இது பெனிஃபிட் பாத்தீங்கன்னா 15+ ப்ரோ. எஸ், லைஃப் ஸ்பேன் பாத்தீங்கன்னா. ஓகே ப்ரோ. அதனால இது பிளே பண்றதுலாம் ஒருத்தர்கிட்ட ஒரு டாக் கேட்லாம் ஓவர் மெயின்டெனன்ஸ் இருக்கும், பக்கத்துல இருக்கும், டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஆனா அதெல்லாம் தவிர்த்து ஒரு சின்னதா ஒரு பாக்கெட் ஃப்ரெண்ட்லி வச்சுட்டீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் வருது. இந்த மாதிரி ஒரு பெட்டு வச்சிருந்தாலும் என்னப்பா யூனிக்கா இருக்கு எடுத்து பாக்குறதுல இருந்து இந்த பிளையிங் ஸ்குரில்னால என்னது அணில் பறக்குமா அப்படின்னு சரிங்களா.
அதெல்லாம் அவங்க நேர்ல பார்த்தாங்கன்னா இன்னும் செமையா இப்ப நம்ம வளர்க்குறோம்ல ப்ரோ, எனக்கு டவுட் இது. இப்போ இதை நம்ம வெளியிலயும் விட முடியுமா? அது போயிட்டு நம்ம இதே உங்களுக்கு நல்ல டேர்ம்ட் ஆயிடுச்சுன்னு வைங்க, பழகிடுச்சு அப்படின்னா அது உங்ககிட்ட தாராளமா நீங்க வெளியே விடலாம். ஓகே ப்ரோ. நம்ம கிட்ட வாங்கிட்டு போற கஸ்டமர் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா வெளியே விட்டு அவங்க பறக்க வச்சு வீடியோ எல்லாம் பாருங்க உங்க பீஸ் எப்படி இருக்கு அப்படிலாம் எவ்வளவு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்ப இது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு செமி அடல்ட் கையில இருக்குது. இதே இது பேபிஸ், எல்லாம் பேபிஸ். ஓகே ப்ரோ. ஓகே, எல்லாம் பேபிஸ். சவுண்ட்லாம் கொடுக்குது. ஆமா ப்ரோ, டாக் கேட்டுக்குலாம் எப்படி ஒரு சவுண்ட் இருக்கும், கிளைடுக்கும் அதே மாதிரி ஒரு சவுண்ட் இருக்கும். ஓகே ப்ரோ. அது எப்பயுமே சவுண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காது. இது செமி அடல்ட், இது பாத்தீங்கன்னா அடல்ட். இதெல்லாம் அடல்ட் ஸ்பீஷஸ். இதெல்லாம் சவுண்ட் இது வந்து ஒரு அடல்ட். சரிங்களா? இப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னெண்டா இருக்காங்க. இந்த மொசைக்ல பைடு இது. சரிங்களா? அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னெண்டா இருக்காங்க. இது ஒரு மொசைக் பிரைஸ் தான். பிளாட்டினமும் இது சுகர் கிளைடர்ல பாத்தீங்கன்னா லூசிக்கும் மொசைக்கும் அந்த பேபிசிங்கும். ஆனா இவங்க வந்து இப்ப அடல்ட் 1 year ஆயிடுச்சு, பிரெக்னெண்டா இருக்காங்க. பவுச்சில வந்து இவங்க பாத்தீங்கன்னா கங்காரு மாதிரி பிரதர். ஆமா, அப்படிதான். ஏன்னா அது வந்து பவுச்சுக்குள்ள வச்சு குட்டிய மில்க் ஃபீட். ஓகே ப்ரோ. மொத்தமா வெளியவே இருக்காது, அது வந்து பவுச்சுக்குள்ள வச்சு ஃபீட் பண்ணும். என்ன டைல் மட்டும் காட்டுறீங்க, என்ன வச்சிருக்கீங்க பாத்தீங்களா பிரதர்? இவங்க பாத்தீங்கன்னா இகுவானா பிரதர். ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. சரிங்களா? கிரீன் இகுவானா இவங்க. சரிங்களா? இவங்களும் ஒரு பெட்டு தான். இவங்க பாத்தீங்கன்னா இது வந்து பேபிஸ். சரிங்களா? ஓகே ப்ரோ. இது சைஸ் பேபிஸ் தான், எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. ஆனா இது அடல்ட் சைஸ் 3 feet வரும். இப்ப இந்த ஒரு பெஞ்ச் டேபிள் சைஸ் வரும். பெருசு வரும். என்ன ப்ரோ இந்த பெஞ்ச் சைஸ் வருங்க? ஆமா, இவ்வளவு பெருசு 3 feet வரும். கணக்கு பண்ணுவோம். இது என்ன மந்த் ப்ரோ இருக்கும் இது? இது பாத்தீங்கன்னா இப்போ வந்து 2.5 month இருக்கும். 2.5 month. ஆமா. ஓகே ப்ரோ. எந்த வயசு வரைக்கும் வளரும் அது? இது லைஃப் அதிகம் பிரதர். நான் தான் சொல்றேன் 3 feetனா இது வந்து உங்களுக்கு எப்படியோ வந்து பாத்தீங்கன்னா 20 years கிட்ட இது வந்துரும் அப்படி இருந்தாலும். ஓகே ப்ரோ. ஓகே. உங்ககிட்ட நம்ம கிட்ட இருக்குது பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட அடல்ட் பிரீடிங் பேர்லாம் இருக்கு. அது பாத்தீங்கன்னா 8 years இருக்கு. நம்ம கிட்ட ஒரு பிரீடிங் பேர் ஒரு இது அது மாதிரி ஒரு பீஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இதுலயே பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு ப்ரோ. ரெட் கலர் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிரீன் தான் பேசிக். அதுலயே ரெட் வரும், ப்ளூ வரும், கிரீன், அது எல்லோ, ஒயிட், இந்த மாதிரி மல்டி கலர், அந்த மாதிரி எல்லா கலர்ஸுமே வரும். அந்த மாதிரி கூட இருக்கும். இதுவும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வைல்டுல நம்ம ஒரு வளர்த்தாலே ஒரு பயங்கரமா வளர்க்கணும், ஒரு டிராகன் மாதிரியான ஃபேஸ் வச்சு வளர்க்கணும்னா இந்த மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா டிராகன் வளர்ந்ததுன்னா ரொம்ப பயமா இருக்கும், செமையா இருக்கும் ப்ரோ. வளர்ந்ததுன்னா தான் இதோட லுக்கே சரியாவா செம்ம அழகா இருக்கும். பேஸ்லாம் அப்படியே பாக்குற பார்வையில எல்லாம் நீங்க டிராகன் மிஸ் பண்ணுவீங்க. இதை வளர்த்தாலே நீங்க டிராகன்லாம் மிஸ் பண்ண மாட்டீங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஸ்னேக் மாதிரி ப்ரோ. இந்த பாத்தீங்கன்னா அதோட தோல் அதுவே உரிக்கும். உரிச்சுதான் வளருமே. எப்படி பாம்பு தோலை உரிக்கணுவாங்க அந்த மாதிரி இது வந்து தோலை உரிச்சுதான் வளருமே. இதுவும் நம்ம கிட்ட பேபிஸ்ல இருந்து எடுக்கிறதா பெஸ்ட். அப்படின்னா டேர்ம்ல எடுத்தோம். வைல்டு நீங்க எடுத்தீங்கன்னா இது வந்து கடிக்காது, பாக்கிறதுதான் பயங்கரம். நான்வெஜ்ல ஃபுல்லா வெஜிடேரியன், பாக்கத்தான் பயங்கரமா இருக்கும். ஆனா இந்த டைல் இருக்குல்ல, இந்த டைலாலே பயங்கரமா அடிக்கும். வைல்டா இருந்ததுன்னா சாட்டையில் அடிக்கிறாம செம்மையா அடிக்கும். அதோட இதுதான் சரியான அடி விழும். ஆனா இந்த மாதிரி எடுத்து நீங்க டேர்ம் பண்ணி தான் சூப்பரா வச்சுக்கலாம் ஒரு பெட்டை. ஓகே ப்ரோ. இத வந்து இதை நம்ம பக்கத்துல வச்சு பார்த்தாலே பயங்கரமா இருக்கும். பெருசாச்சுன்னா இது பெருசானதா இது ஒரு லுக்கே வேற லெவல்ல இருக்கும். ஓகே, அந்த மாதிரியான ஒரு பெட்டு இவங்க. இவங்களது ஃபுட் எல்லாமே நீங்க எப்படி வைக்கணும்னா சன்லைட்ல இருக்கணும். நீங்க எப்பயுமே இண்டோரோட இண்டோர் ரெண்டுமே சேர்த்து வச்சிருக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவுட்டோர்ல சன்லைட்ல இருக்குது, அவ்வளவு நல்லா இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுட் ஃபுல்லாமே கீரை வகை பயங்கரமா சாப்பிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேரட் சீவி வச்சிருவேன் பேபிஸ். அதுக்கப்புறம் இதுக்குன்னு கேஜஸ் எல்லாம் நீங்க செட் பண்ணி ஃபாரஸ்ட் மாதிரி உள்ளே நம்ம செடி மரம் மாதிரிலாம் செட் பண்ணி அந்த மாதிரி வச்சா நம்மளே பண்ணி தரோம். இது இல்லாம நம்மள வேற என்ன நம்பர் இருக்கு? இது இல்லாம நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேர்ட்ஸ், டேர்ம்டு எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. ஃபுல்லாமே டேர்ம்டுலயே நல்லா ஒரு ட்ரெயின் பண்ணி அது நம்மள கூப்பிடுறதுல இது எல்லாமே டாக்கிங் தான். இது இப்ப இவர் பாத்தீங்கன்னா பாருங்க, இது கலர்ஸ் பாத்தீங்களா, இது பார்த்தா லோரி கிட்டுன்னுவாங்க. சரியா? ரெட் கலர் லாரி இது. சரி, இதே ரெயின்போ லாரி, சோயின்சன், அந்த மாதிரிலாம் நிறைய கலர்ஸ் இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஓவர் ஃப்ரெண்ட்லி ப்ரோ இந்த பெட்டு. இது வந்து லைஃப் வேணா அதிகம், லைஃப் வேணா 2 to 3 years. அது ஏறிடும், கூப்பிட்டாலே வரும். கூப்பிட்டாலே வரும். நம்ம கூப்பிட்டா இது பண்ணும், நல்லா நம்மள கொஞ்சம் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஒரு வாட்டி அந்த நெக்ல போயிடுச்சுன்னு வைங்களேன், அது சூப்பராவே இது பண்ணுவாரு. வா 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 அங்க வா. பனியன் கிளாத் விட்டு வரவே மாட்டேன்.
இதோட லைஃப் ஸ்பேன்லாம் அதிகம் பிரதர். இப்ப இது பாத்தீங்கன்னா 30 இயர்ஸ் வரைக்கும் இருப்பாங்க. 30 இயர்ஸ் இருப்பாங்க. ஓகே. ஒரு பேர்ட்ஸ்லயே நல்லா நம்ம கூட இருக்கணும். இது டாக்கட்டிவும் பண்ணும், ஓவர் பிளேஃபுல். இப்ப இதெல்லாம் நார்மல் நடக்காது. கங்காரு குச்சி குச்சி போறது அந்த மாதிரி தான் பண்ணும். அந்த மாதிரி பண்ணும், பேசும். இது பாத்தீங்கன்னா இந்த லோரி கிட் வந்து நம்ம கிட்ட ஸ்பீக்கிங் எபிலிட்டி கூட இருக்கு. இது அதனால நல்லா பேசும். அதுக்கப்புறம் பார்க்கவும் கலர்ஸ் பாத்தீங்கன்னா எட்டு ஒரு கலரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜூசி மாதிரி ப்ரோ. ஃபுட்டை பொறுத்தளவுக்கு ஃபுல்லா ஃப்ரூட்ஸ் கொடுக்கணும். சீடெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, ஃப்ரூட்ஸ் கொடுக்கணும். அப்படின்னா சீடை வந்து பவுடர் பண்ணி வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி அப்படி கூட கொடுக்கலாம். அந்த மாதிரி வேணா பண்ணலாம். இந்த மாதிரி பச்சை பயிர் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை வேணா அந்த மாதிரி பண்ணலாம். இவங்க வந்து ஓவர் ஃப்ரெண்ட்லி, இந்த மாதிரி ஆக்டிங் பண்றது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. எனக்கு பேர்ட்ஸ்ல லோரி கிட் ரொம்பவும் பிடிக்கும். ஏன்னா ரொம்ப குழந்தைத்தனமா விளையாடுற ஒரு பெட்டு. இதுலயே கிரே பேரட் இருக்கு, மெக்காவுஸ் இருக்கு. நம்ம கிட்டே எல்லாமே டேர்ம் பண்ணி கொடுப்போம். இல்ல சிக்கு வேணும்னாலும் சிக்காவும் கொடுப்போம். அந்த மாதிரியும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம இந்த மாதிரி பேர்ட்ஸ் வெறும் எக்ஸாட்டிக்ஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். எல்லா இதுவுமே எல்லாமே கிடைக்கும் நம்ம கிட்ட. பேர்ட்ஸ்ல நிறைய எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட. ஓகே. இது வரைக்கும் நீங்க பார்த்த பெட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டிஃப்ரெண்டா இல்ல வீட்டுல நான் டாக்ஸ் வளர்க்குறேன், கேட்ஸ் வளர்க்குறேன், இல்ல அது மாதிரி எனக்கு வேணாம், எனக்கு டிஃப்ரெண்டா இருக்கணும், யூனிக்கா இருக்கணும், அழகா இருக்கணும், கியூட்டா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த பெட் ஷாப் நீங்க வரலாம். இதோட லொகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க நம்பர் வேணும்னா நான் ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுங்க. நேராங்க வந்து வாங்க. உங்களுக்கு 200 ஸ்டார்டிங் பிரைஸ் 200ல இருந்து எல்லா பெட்ஸுமே இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க இங்க வந்து நீங்க வாங்கிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.